இந்த ஆசரிப்பு கூடாரம் என்று இந்த ஆசரிப்பு கூடாரத்திற்கு பெயர் வைத்தவன் யார்? வாசிக்கலாம். யாத்ராமத்தின் புத்தகம் 33 அதிகாரம் 7 வசனம். மோசே கூடாரத்தை பெயர்த்து போட்டு, ஆமென், அதற்கு என்னவென்று பெயரிட்டான்? ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா. டென்ட் ஆஃப் மீட்டிங், அதாவது ஜனங்களை சந்திக்கின்ற இடம். அதற்கு பெயர் தான் ஆசரிப்பு கூடாரம். மறுபடியும் வாசிப்போம். மற்றும் ஒரு வசனம், எண்ணாகமத்தின் புத்தகம் 2 அதிகாரம் 17 வசனம். பின்பு ஆசரிப்பு கூடாரம் தேவியரின் சேனையோட பாளையங்களின் நடுவே பிரயாணப்பட்டு போக வேண்டும். போதும். ஆசரிப்பு கூடாரம் பாளையத்தின் நடுவே புறப்பட்டு போக வேண்டும். அப்படி என்றால் மக்களுக்கும் தேவனுக்கும் இடையே இந்த ஆசரிப்பு கூடாரம் செல்ல வேண்டும். அப்படியானால் மக்களும் தேவனும் சந்திக்கின்ற இடமாக இந்த ஆசரிப்பு கூடாரம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் நம் சபை. ஆமென், ஆமென். எடுத்தவர்கள் வாசிப்போம். யாத்ராமம் புத்தகம் 29 அதிகாரம் 43 வசனம். அங்கே இஸ்ரவேல் புத்திரரை சந்திப்பேன், அந்த ஸ்தலம் என்னுடைய மகிமையினால் பரிசுத்தமாக்கப்படும். அங்கே யாரை சந்திப்பேன்? இஸ்ரவேல் புத்திரரை சந்திப்பேன் என்றால் நம்மை தேவன் சந்திக்கிற இடம் ஆசரிப்பு கூடாரம். ஹல்லேலூயா. இதை நாம் உணர வேண்டும். இந்த இடம் ஆசரிப்பு கூடாரம் என்று நாம் நினைத்தோம் என்றால் தேவன் நம்மை சந்திக்கிற இடம் என்று அவரை நாம் நிச்சயித்திருப்போம். ஹல்லேலூயா. உபாகத்தின் புத்தகம் 4 அதிகாரம் 29 வசனம். அப்பொழுது தேடுவாய், உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அவரை தேடும்போது அவரை கண்டடைவாய். அல்லேலூயா. எப்படி தேட வேண்டும் தேவனை? முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் அவரை தேட வேண்டும். இந்த இடத்தில் வந்தவர்கள் எல்லாம் அவரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் வேறு சிந்தனை இல்லாமல் அவரை தேட வேண்டும். தேடினால் கண்டடைவீர்கள். அல்லேலூயா. ஆசரிப்பு கூடாரம் 2 முக்கியமான பகுதிகளை கொண்டது. ஒன்று பரிசுத்த ஸ்தலம், மற்றொன்று மகா பரிசுத்த ஸ்தலம். இப்பொழுது எபிரேயர் நிருபத்திற்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். 9 அதிகாரம் 2 வசனம். எப்படி எனில், ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டு இருந்தது. அதன் முந்தின பாகத்தில் குத்துவிளக்கும் மேஜையும் தேவ சமூகத்து அப்பங்களும் இருந்தன. அது பரிசுத்த ஸ்தலம் எனப்படும். பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன இருக்கும் என்று 2 வசனத்தில் அழகாக எழுதியிருக்கிறார். அதில் முந்தின பாகம் குத்துவிளக்கும் மேஜையும் தேவ சமூகத்து அப்பமும் இருந்தன. அது பரிசுத்த ஸ்தலம் எனப்படும். ஹல்லேலூயா. அடுத்த வசனம், 3வது வசனம். 2ஆம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது. 2ஆம் ஸ்தலத்திற்கு பெயர் என்ன? அப்பொழுது 4ஆம் வசனத்தில் அழகாக சொல்லி இருக்கிறார். அதில் என்ன இருந்ததாம்? தூப கலசம், ஆல்டர் ஆஃப் இன்சென்ஸ். இப்பொழுதும் நீர் பார்ப்பீர்கள், புற ஜாதியார்களும் பார்த்தீங்கன்னா தூபம் ஏற்றுவார்கள். அந்த தூப கலசம், ஆல்டர் ஆஃப் இன்சென்ஸ், அந்த தூப கலசத்திலிருந்து நறுமணம் வந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த ஆல்டர்லிருந்து நறுமணம் வீசிக்கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதற்கு பிறகு அவர் சொல்லுகிறார். எடுத்தவர்கள் வாசிப்போம். யாத்ரா 30 அதிகாரம் 1 வசனம். தூபம் காட்டுகிறதற்கு ஒரு தூப பீடத்தையும் சீத்திம் மரத்தினால் உண்டாக்குவாயாக. இந்த சீத்திம் மரம் என்பது இப்பொழுது நம்மை தான் குறிக்கிறது. ஹல்லேலூயா. நாம் தான் அந்த மரம். இதை உணர்வுள்ளவர்களாய் புரிந்து கொள்ள வேண்டும். நம்மிடம் இருந்து நறுமணம் வீச வேண்டும். ஹல்லேலூயா. அடுத்து அந்த என்ன போட்டிருக்க? உடன்படிக்கை பெட்டி.
உடன்படிக்கை பெட்டியிலே 3 காரியங்கள். ஒன்று, மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். இரண்டாவது, ஆரோனுடைய தளிர்த்த கோல். மூன்றாவது, உடன்படிக்கையின் கற்பலகைகள். ஹல்லேலூயா. 5ஆம் வசனம் வாசிப்போம். அதற்கு மேலே கேருபீன்கள் வைக்கப்பட்டு கிருபாசனத்தை நிழலிட்டிருந்தன. இவைகளை குறித்து விவரமாய் பேச இப்பொழுது சமயம் இல்லை என்று எபிரேய நிருபக்காரன் பாதியிலே விட்டு சென்று விட்டான். இவைகளை குறித்து விவரமாய் செய்ய இப்போ சமயம் இல்லைன்னா எப்போ சமயம்? சற்று சிந்தித்து பாருங்கள். அப்போ அவன் எபிரேய நிருபத்தை எழுதும் போது இது சொல்லிக்கொண்டே வருகிறான் ஆசாரிப்பு கூடாரத்தை பற்றி. இந்த ஜனங்கள் என்ன நினைத்திருப்பார்களோ என்று தெரியாமல் இவைகளை குறித்து நான் இப்பொழுது சொல்ல உங்களுக்கு சமயமில்லை என்று சொல்லிவிட்டு அந்தரத்தில் விட்டு சென்று விட்டார். நம் தேவன் அப்படியா? பரிசுத்த ஆவியானவர் அந்த காரியங்களை குறித்து நமக்கு விளக்குவாராக. அவரால் அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் உதவி கொண்டு நாம் அந்த காரியங்களை, உடன்படிக்கையின் பெட்டி, உடன்படிக்கை பெட்டி, ஆர்க் ஆஃப் த கவனன்ட். சரி, உடன்படிக்கை என்றால் என்ன? இருவர் செய்து கொள்வது உடன்படிக்கை. ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நம்ம பாஷையில் சொல்லலாம் அக்ரிமெண்ட். 2 பேருக்கும் இடையில போடுறது அக்ரிமெண்ட். 2 பேருக்கும் மத்தியில் போடுறது. அதற்கு ஒரு மத்தியஸ்தர் வேண்டும். சரியா? அவங்க தான் உறுதிப்படுத்தணும். 3வது ஒருத்தர் சொல்லுவார், இது சரிப்பா, இதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுவார். இப்படி உறுதி செய்யப்பட வேண்டும். அதுதான் உடன்படிக்கை. அதுதான் 2-3 சாட்சிகள் நிமித்தம் உறுதி செய்ய வேண்டும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அப்படியானால் இப்பொழுது ஆதியாகமம் புத்தகம் 17ஆம் அதிகாரத்திற்கு நேராக திருப்பிக் கொள்வோம். முதலிலே 4ஆம் வசனம். நான் உன்னோடு பண்ணுகிற உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். ஆபிரகாமோடு தேவன் செய்த உடன்படிக்கை, நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இந்த உடன்படிக்கையை அவர் எப்போது செய்தார்? ஹல்லேலூயா. வசனம் 3. அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோடே பேசினார். ஹல்லேலூயா. எப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து வணங்கினான், அவன் அப்படியே சரண்டர் ஆனான். அப்பதான் உடன்படிக்கை. நாம் அப்படியே சரண்டர் ஆகிறோமா? அப்படியே நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே என்று அவர் பாதத்தில் விழுந்து கிடப்போமானால் தேவன் நம்மோடு உடன்படிக்கை செய்வார். இதில் மாம்ச சிந்தையே வரக்கூடாது. நாம் அப்படியே நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே என்று அப்படியே அவரிடத்தில் நாம் விழுந்து கிடப்போமானால் தேவன் நம்மோடு உடன்படிக்கை ஏற்படுத்துவார். ஹல்லேலூயா. அப்படி ஏற்படுத்துவார் என்றால் 2ஆம் வசனம், நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அவனோட ஒரு உடன்படிக்கையை செய்கிறார். அந்த உடன்படிக்கை எப்படி செய்கிறார்? திரளாக பெருக பண்ணுவேன்னு சொல்றாரு. ஆனா அவன் நடந்த நிலைமை என்ன? முதல் வசனத்தை படிங்க. ஆபிரகாம் 99 வயதான போது தரிசனமாகி, சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஹல்லேலூயா. எப்ப சொல்றார்? 99வது வயசுல சொல்றார். எல்லாம் போச்சு, ஒன்னும் இல்லை, முடியவே முடியாது என்ற நிலையில ஒரு மனுஷன் இருக்கிறான். அப்ப அவனிடத்துல போய் சொல்றாரு, நீ உத்தமனாயிரு என்று. ஆனா நம்ம கொஞ்சம் குறைவு வந்துட்டாவே உத்தமனாய் இருக்கிறோமா? சற்று நினைத்து பாருங்கள். அவர் உத்தமனாயிரு என்று சொன்ன போது அவன் அப்படியே கீழ்ப்படிந்தான். ஹல்லேலூயா. அதனால்தான் 2வது வசனம் மீண்டும் வாசிப்போம்.
நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். இந்த இடத்துல யாருக்கு உடன்படிக்கை நடக்குது? தேவனுக்கும் ஆபிரகாமுக்கும். எடுத்தவர்கள் வாசிப்போம். எபிரேயர் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தனம் பண்ணின போது ஆணை இடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். ஹல்லேலூயா. அவரினும் மேலானவர் ஒருவரும் இல்லை. அதனால் ஆபிரகாமோடு அவர் உடன்படிக்கை பண்ணினார். ஹல்லேலூயா. அதற்கு மத்தியஸ்தரே தேவையில்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஆபிரகாமும் தேவனும் நேரடியாக பேசிக்கொண்டார்கள். பேசும்போது அவரை விட பெரியவர் இல்லை. அதனால்தான் மோசே அழைத்த போது, உன்னை அழைத்தவர் யார் என்று கேட்டால் என்ன சொன்னார்? ஐயம், இருக்கிறவராக இருக்கிறேன் என்றார். அவருக்கு மேல யாரும் இல்லை. அதனால் ஐயம் ஒருத்தரை மட்டும் குறிக்கிறாம சொன்னார். அப்படிப்பட்ட தேவாதி தேவன் இதை எபிரேய நிருபக்காரன் அதை நமக்கு சாட்சியாய் விளங்க பண்ணுகிறான். ஆமென். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உனக்கும் உன் பின்வரும் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே ஆமென் என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாய் ஸ்தாபிப்பேன். ஹல்லேலூயா. இது தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னார் என்றால் நமக்கும் இது பொருந்துமா இல்லையா? நமக்கு நித்திய உடன்படிக்கையை அவர் தருவார். யாருக்கு? நம் சந்ததிக்கும் தருவார். ஆனால் நம் சந்ததியோ நாமோ கஷ்டப்படுகிறோம் என்றால் அவருடைய உடன்படிக்கையை மீறுகிறோம் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. நாம் மீறினால் நம்முடைய சந்ததி பாதிக்கப்படும். இதை உணர்ந்தவர்களாய் செயல்பட வேண்டும். தேவனோடு இருக்கின்ற உடன்படிக்கைக்கு நாம் செவி சாய்க்க வேண்டும், அதற்கு நடுங்க வேண்டும். ஹல்லேலூயா. வசனம் 9. பின்னும் ஆபிரகாமை நோக்கி, இப்பொழுது நீயும் உன் சந்ததியும் என் உடன்படிக்கையை கை கொள்ளுங்கள். எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உண்டாகிறதும் என் உடன்படிக்கை என்னவென்றால், சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள். அது எனக்கும் உனக்கும் உடன்படிக்கையின் அடையாளமாக இருக்கிறது என்று 11ஆம் வசனம் கூறுகிறது. அப்படி என்றால் மாம்சத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் செய்ய வேண்டும். இப்பொழுது ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களாய் இருக்கின்ற நமக்கு என்ன உடன்படிக்கை? நாம் இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் செய்ய வேண்டும். செய்திருக்கிறோமா? இருதயத்தின் நுனித்தோல் விருத்த சேதனம் செய்யப்பட வேண்டும். இருதயத்தில் இருக்கின்ற அழுக்குகள் நீங்க வேண்டும். இருதயத்தில் இருக்கின்ற கரை திரை அத்தனையும் விருத்த சேதனம் செய்யப்பட வேண்டும். இந்த விருத்த சேதனம் தான் நித்திய விருத்த சேதனம். இந்த விருத்த சேதனம் ஒவ்வொருவருக்கும் அவசியம். அப்பொழுதுதான் நம் இருதயத்தின் நுனித்தோலை அகற்றுவோமானால் 13ஆம் வசனம், உன் வீட்டிலே பிள்ளையும் உன் பழத்துக்கு கொல்லப்பட்டவனும். ஆமென். இப்படி உங்கள் மாம்சத்திலே நித்திய உடன்படிக்கையாயிருக்க கடவுது. ஹல்லேலூயா. அங்கே யாரெல்லாம் நம்மோடு இருக்கிறார்களோ, நம் குடும்பத்தில் இருக்கிறார்களோ, அவர்களுக்கும் நாம் போதித்து அவருடைய இருதயமும் விருத்த சேதனம் செய்யப்பட வேண்டும். அதனால தான் வீட்டில் நம்ம மற்றவங்களுக்காக ஜெபித்து அவர்களை
பக்குவப்படுத்தவில்லை என்றால் அவர்களுடைய பாவங்களுக்கு நம்மையும் வந்து தொடர்ந்து நாமும் அந்த பாவங்களுக்கு கடனாளியாக இருக்கிறோம். எனவே வீட்டில் இருப்பவர்களுக்காக ஜெபித்து அவர்களுக்காக போதித்து நம்முடைய இருதயம் விருத்த சேதனம் செய்யப்பட்டிருக்குமேயானால் வீட்டில் இருப்பவர்கள் அதை கண்டு வந்து நம்மிடத்தில் வேலை செய்பவர்கள் அதை கண்டு அவர்களும் விருத்த சேதனம் அடைவார்கள். ஹல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டி. உடன்படிக்கையின் பெட்டி எதை குறிக்கிறது? நமக்கும் தேவனுக்கும் இடையே உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் யார்? எடுத்தவர்கள் வாசிப்போம். 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தேவன் ஒருவரே. தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. ஆமென். அல்லேலூயா. அப்போ உடன்படிக்கை பெட்டி யாரை குறிக்கிறது? அடுத்த ஒரு வசனத்தை வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஒருவன் இல்லம்மா, அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திற்கு வரான். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற வார்த்தை சத்தியம் உள்ள வார்த்தை. நமக்கு உடன்படிக்கை யார்? இயேசு கிறிஸ்து. அந்த உடன்படிக்கையின் பெட்டியின் அடையாளமாக விளங்குவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே குறிக்கிறது. ஹல்லேலூயா. அதிலே 3 காரியங்கள். ஒன்று, மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். ஆமென். மன்னா யார்? யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வனாந்தரத்தில் மோசே ஜனங்களுக்கு மன்னா கொடுத்தானா இல்லையா? கொடுத்தா. இங்க என்ன சொல்றாரு? கொடுக்கலன்னு சொல்றாரு. அப்ப என்ன முரண்பாடா? வானத்திலிருந்து மன்னாவை உங்களுக்கு கொடுக்கவில்லை. அடுத்து எழுதுறாரு பாருங்க அழகா, பிதாவே வானத்தில் மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். அவங்களுக்கு கொடுத்தான்னு எழுதல, உங்களுக்கு கொடுக்கிறார். நன்கு சிந்தியுங்கள். வானத்திலிருந்து வந்த மன்னாவை புசித்தவர்கள் மரித்தார்கள். நமக்கு கொடுக்கப்படுகின்ற ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்து நாம் நித்திய ஜீவனை அடைவதற்கு பிரயோஜனமானது. வானத்திலிருந்து வந்த மன்னாவை புசித்தார்கள், பாவம் செய்தார்கள், மீண்டும் மீண்டும் பாவம் செய்து கொண்டே இருந்தார்கள். தேவன் தண்டித்து கொண்டே இருந்தார். ஒரு இடத்துல வந்து அவரே வெக்ஸாய் நின்றுட்டார். இவனை இதுக்கு மேலேயும் போய் தண்டித்து ஒண்ணுமே ஆக முடியாது என்று சொல்லுவதற்கு தான் தாம் சொந்த குமாரன் என்றும் பாராமல் தேவன் அவரை நமக்கு கொடுத்தார். இந்த மன்னாவை நாம் புசிக்கிறவர்கள் எவ்வளவு பாக்கியசாலிகள்! இந்த உணர்வு நமக்குள் இருக்க வேண்டும். அந்த மன்னா இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அந்த மன்னா யாரை குறிக்கிறது? இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். அந்த மன்னா நம்முடைய பொற்பாத்திரமாகிய நம்மிடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறார். நீங்களே தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள். ஒருவன் ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். இந்த பயம் இருக்கா? இந்த பயம் இருக்கா? இருக்கணும். அந்த பொற்பாத்திரமாகிய மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் நாம் என்ற உணர்வை இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதனால்தான் சொன்னார் பொற்பாத்திரம் நான் என்று. அடுத்து என்ன சொல்கிறார்? ஆரோனுடைய தளிர்த்த கோல். ஆரோனுடைய கோலை வைத்தார்கள். ஆரோனுடைய கோல் தளிர்த்த கோல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆரோன் முதலில் கோலை சென்று கொள்ளும் போது அது காய்ந்த மரம். கையில சும்மா தான் எடுத்துட்டு போறார் மோசையோட. அதுல சரியா அற்புதத்தெல்லாம் பண்ணாங்க. ஆனால்
அந்த தளிர்த்தகோல் துளிர் விட்டதா? எப்போது? எடுத்தவர்கள் வாசிப்போம். எண்ணாகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 8வது வசனம். மறுநாள் சாட்சியின் கூடாரத்திற்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. ஹல்லேலூயா! அப்படி என்றால் என்ன அர்த்தம்? பட்ட மரம் துளிர்த்தது என்றால் இயேசு கிறிஸ்து நமக்காகவே பச்சை மரமாகவும் பட்ட மரமாகவும் மாறி மரித்தார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். அடக்கம் பண்ணப்பட்டு அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். ஹல்லேலூயா! இதனால் நாம் என்ன செய்கிறோம்? துளிர் விடுகிறோம், பூ பூக்கிறோம், பழங்களை கொடுக்கிறோம். நாம் கனிகளை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா! இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார் என்ற நிச்சயம் நமக்குள் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா! அதனால்தான் நாம் பூ பூக்கிறோம், காய் காய்க்கிறோம், கனி கொடுக்கிறோம். நல்ல கனி கொடுக்கிறோம், சில நல்ல கனி கொடுப்பதில்லை என்றால் அவருடைய நிச்சயம் நம்மிடத்தில் இல்லை. நம்மளுடைய முயற்சியாலோ நம்முடைய பங்கினாலோ நம்முடைய உழைப்பினாலோ நாம் கனி கொடுப்பது இல்லை. ஹல்லேலூயா! அன்று மரித்து உயிரோடு எழுந்த தேவாதி தேவன் நம்மோடு இருப்பதினால் நாம் கனி கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா! அப்படியானா அந்த ஆரோனுடைய தளிர்த்த கோலுக்கு அடையாளமாய் விளங்குவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே. ஹல்லேலூயா! அடுத்ததான வசனம் கற்பலகைகள். யாத்ராகமத்தின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நான் உனக்கு கொடுக்கும் சாட்சி பிரமாணத்தை அந்த பெட்டியிலே வைப்பாயாக. ஹல்லேலூயா! அப்ப அந்த பெட்டியில் வைக்கப்பட்டது என்ன? சாட்சியின் பிரமாணமாகிய வார்த்தைகள், வசனம். எடுத்தவர்கள் வாசிப்போம். 1 யோவான் 1:1. ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தையை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். இயேசு கிறிஸ்து யார்? ஜீவ வார்த்தை. ஹல்லேலூயா! நாங்கள் தொட்டதும், யோவான் எழுதுறார், எல்லாத்தையும் கூட இருந்து பார்த்தவர். அப்போ ஜீவ வார்த்தை இயேசு கிறிஸ்து என்றால் வாசிப்போம். யோவான் 1:1. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. ஹல்லேலூயா! ஆதியிலே இருந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அது தேவனாயிருந்தது. ரிஷக்கபதி கரபதி ஊரிக்கலபதி கணமறிபோ ஷீலிபோதி கரபதி. நன்றி செலுத்துகிறோம் தகப்பன். அந்த வார்த்தை 14ஆம் வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அவருடைய மகிமை பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. ஹல்லேலூயா! மகிமையின் தேவன் யார்? இயேசு கிறிஸ்து. அந்த வார்த்தை கற்பலகையில் இருந்த வார்த்தை யார்? இயேசு கிறிஸ்து. அதுதான் அந்த உடன்படிக்கை பெட்டியின் மூன்று பொருட்களுக்கும் உள்ளான அர்த்தம் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா! அடுத்து 2 நாளாகமத்தின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். புத்திரர் எகிப்தில் இருந்து புறப்பட்ட பின் உடன்படிக்கை பண்ணின போது 2 கற்பலகைகளே அல்லாமல் அதில் வேறொன்றும் இல்லை. ஹல்லேலூயா! ரக்கபதி கரபசிக்கல். அதுல என்னன்னா இருந்திருக்கணும்? பொற்பாத்திரம் இருந்திருக்கணும்,
ஆரோனுடைய கோல் இருந்திருக்கணும், அது இல்லை, இது மட்டுமே இருந்தது. அப்போ அதை எடுக்குவதற்கு தேவன் அனுமதி கொடுத்திருக்கிறார். இந்த பொற்பாத்திரம், இந்த மன்னா வைக்க பொற்பாத்திரம் ஒரு நாள் நீங்கிவிடும். ஆரோன் கையில் இருக்கின்ற தளிர்த்த கோல், நாம் செய்கின்ற வேலை பிரயாசம் எல்லாம் ஒரு நாள் இல்லாமல் போய்விடும். ஆனால் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்து மட்டுமே என்றென்றும் இருப்பார். அதனால் தான் அந்த வார்த்தை அந்த பெட்டியில் இருந்தது என்று விசுவாசிக்க. ஹல்லேலூயா. அப்போ அந்த பெட்டியில் இருந்த வார்த்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இந்த பயமும் நடுக்கமும் நமக்கு வர வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், நம்மை ஆசீர்வதிப்பாராக.